முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் இலங்கை அரசால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வரவேற்று ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்தி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இலங்கை அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிற போது அவர்களுடைய படகுகளை அரசுடைமையாக்குகிற சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை இலங்கையினுடைய அரசுடைமை என்று ஆக்கி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் கேட்க வேண்டியது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டு படகுகள் மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசு அரசுடைமையாக்குகிற சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்பதுதான் இன்றைக்கு மீனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமாகும், வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுப்பதாகும். அதை இன்றைக்கு அவையிலே முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பேசுகிறவர்கள், ஆளுங்கட்சியில் பேசியிருக்கிற கட்சி தலைவர்கள் எவருமே குறிப்பிடாதது வருந்தத்தக்கது. இது அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லது அந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிற படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற சட்ட விவரத்தை அறியாமல் இருக்கிறார்களோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவரு இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கொடுத்திருந்தாரு, அவசர தீர்மானம். அதுல அவர் பேசினார். ஒற்றுமையோட தான் இருக்கீங்களா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இப்போ அது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேச மாட்டாரு, அவரும் எந்தவித கருத்தும் தெரிவிக்க மாட்டாரு. அதாவது உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம், அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவங்களை தனிப்பட்ட முறையில் நானும் தான் நட்டாவெல்லாம் போய் சந்திச்சேன். நம்ம எங்க ஊர்ல வேத ஆயத்தாடை பூங்கா கொடுக்க வேண்டும். அவர் தான் துறை அமைச்சர், அவரை போய் சந்திச்சு கேட்டோம், கொடுக்கல. அவரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசில் மந்திரிகளாக இருக்கிறவர்களிடத்தில் அவர்களுடைய சார்ந்த தேவைகளை, வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கேட்பது வழக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்